எனக்கு வந்து அன்பா பார்த்துக்கணுங்க. எனக்கு அதுதான் வேணும். நீங்க லவ் பண்றீங்களா? இல்லையா? எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம டார்ச்சரா ஆகக்கூடாதுல்ல. அவங்க என்னைய எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து அது ஏத்துக்க முடியல. ஏன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு ஆணோட முழு காதலையும் நான் பார்த்தது கிடையாது. அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. இருந்தாலுமே நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாரி. ம். அது சொல்றதுக்கு ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? அப்படின்ற மாரி இருக்கும். உங்களோட 12த், 10த் மார்க் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏதாச்சும் ப்ரொபோசல் வந்திருக்கா? அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லன்னா எப்படி அவங்கள ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அக்கா. எனக்கு அது ப்ரொபோசல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அம் அத நான் சொல்றேன். அது எப்படி அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான். நான் வந்து நேத்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். சரி நீங்க கேளுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ அப்படியே வந்து நான் அப்படியே படிக்கிறேன். படிச்சுட்டு அப்படி அப்படியே நான் வந்து ஆன்சர் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, என்னோட பேர் நான் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து சுபஸ்ரீ. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஆ வேற என்ன, நான் வந்து படிச்சது வந்து பிஎஸ்சி ஜூவாலஜி வந்து படிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா படிச்சிடலாமா? அக்கா நீங்க லவ் பண்றீங்களா? இல்லையா? எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து லவ் செட் ஆகாது. செட் ஆகாதுன்றத தாண்டி, எனக்கு யார் மேலயும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததில்ல. எனக்கு ஒருத்தவங்கள புடிச்சது அப்படின்னா அண்ணான்னு தான் கூப்பிட வரும் ஃபர்ஸ்ட்டே. அதனால லவ் ஒருத்தவங்க மேல டக்குனுலாம் வராது. எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என் கையில எதுவுமே இல்ல. எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ஸோ நடக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. இப்ப 2வது கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து வருண் பூவிகா அப்படின்றவங்க. இப்ப வந்து 2ண்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். கார்த்திகான் நடராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. எப்பமாச்சும் ஏன்டா இத பண்ணோம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கிற விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அம் நான் வந்து மோஸ்ட்லி ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பல டைம் யோசிப்பேன். அது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, அதுல என்ன நடந்தாலும் அதுக்கான முழு பொறுப்பு நான் தான் அப்படின்ற மாரி நான் வந்து டிசைட் பண்ணிடுவேன். ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நான் வந்து ஓவர் கேரிங் ரொம்ப அன்பா பொழிஞ்சு அன்பு டார்ச்சரா பண்ணிட்டு இருப்பேன். என்னன்னா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஹேப்பியா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அவங்க என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலுமே, நான் மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு, அவங்கள கேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது ஒண்ணு தான் வந்துட்டு, ஏன்டா பண்றோம் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம டார்ச்சரா ஆகக்கூடாதுல்ல. அவங்க என்னைய எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து அது ஏத்துக்க முடியல. ஏன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது நீங்க எல்லாருமே லவ்வர்ஸ் அப்படின்னு மட்டும் தான் நெனைக்கிறீங்க. அது லவ் பண்றவங்கள மட்டும் தான் கேர் பண்ணிக்கணும்னு இல்ல. என்ன தாண்டி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அவங்கள நான் அதிகமா கேர் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு அது அது பிடிக்கலையோ அப்படின்னு ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். பட் மறுபடியும் அதே தான் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு. ஸோ, நான் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ 3வது கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ 3வது கொஸ்டின் என்னன்னா, அர்ச்சனா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. உங்க மேரேஜ் எப்பன்னு சொல்லுங்க. ஐடியா வச்சிருக்கீங்களா மேரேஜ பத்தி? அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அப்பா, அம்மா இருக்காங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலுமே எனக்கு மேரேஜ் லைஃப்குள்ள போறதுக்கு ரொம்ப, ரொம்ப பயம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும். என்னன்னா, அ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நெறைய லவ் பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒரு பக்கம் வந்து பயமா இருக்கு. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை, இல்ல ஹஸ்பண்ட், மாமா எப்படி வேணா சொல்லிக்கலாம். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு ஆணோட முழு காதலையும் நான் பார்த்தது கிடையாது. அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. இருந்தாலுமே, அம் ஓவர் கேரிங் இருக்கும்ல. ஒரு ஆணோட முழுமையான அன்பு வந்து எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ, அப்படி எனக்கு முழுசா அன்பு குடுக்குற ஒருத்தர் ஒருத்தர் இருந்தா நல்லாருக்கும். ஏன்னா, நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பேன். அதுல பாதி எனக்கு கேர் பண்ணிக்கிட்டா அதுவே எனக்கு போதுமானதா இருக்கும். ஸோ, அது ஒண்ணு தான். மத்தபடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதுவுமே கிடையாது. அன்பா இருக்கணும், புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அத தாண்டி பெண்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்? கரெக்ட்டு தானே? ஓகே. இப்ப 4வது கொஸ்டின் போயிரலாம். இப்ப 4வது கொஸ்டின் என்ன அப்டின்னா, அ அறிவழகி அப்டின்றவங்க கேட்டிருக்காங்க என்னன்னா, "ஹவ் டூ யூ ஃபேஸ் யுவர் ஹர்ட்டர்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டீஸ்?" ஸோ நான் வந்து உங்கள 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட இன்னசென்ட் கேரக்டர் அக்கா. அ உங்களோட இன்னசென்ட் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஹர்ட்டர்ஸ் அப்டின்னா, நான் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். நான் இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னைய ஹர்ட் பண்றாங்க அப்டின்றது இல்ல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நெறையா என்ன ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன். ஸோ அது வந்து என்னோட இது வந்து யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க. ஆனா, என்னோட லைஃப் ஃபுல்லா என்னோட ஃபேஸ்க்கு நேராவே வந்து நெறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கே நான் போங்கடா அப்டின்ட்டு அழுவேன். அழுதுருக்கேன் நெறையா. பட் அம் இப்போ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம தொடர்ந்து அழுதுட்டே இருக்க மாட்டோம். போங்கடா அப்டின்ற மாரி போயிருவோம் தானே. ஸோ, அந்த மாதிரி தான் ஹர்ட்டர்ஸ் தெரியல. அவங்க சம்டைம்ஸ் நல்லாவும் மெசேஜ் பண்றாங்க. அதே இப்போ எனக்கு ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள போய் பார்த்தேன் அப்டின்னா, சம்டைம்ஸ் அவங்க நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ரொம்ப கேவலமாவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ எல்லாத்துக்குள்ளயுமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட மைண்ட் அப்போ எப்படி இருக்கும் அதுதான் வந்துட்டு மெசேஜாக வந்து போடுவாங்க. அதனால நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஃபீல் பண்ணி நான் உட்காந்துருந்தோம்னா உட்காந்துட்டே தான் இருப்பேன். நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போக மாட்டேன். பேசுறவங்க பேசிட்டே இருங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் பெரிய இவெல்லாம் இல்ல. ஹர்ட் ஆக தான் செய்யும். பட் என்ன பண்ண முடியும்? மூவ் ஆன் ஆயி போய் தானே ஆகணும். ஓகே. இப்ப வந்துட்டு அடுத்த கொஸ்டின் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொபோசல் வந்திருக்கா? அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லன்னா எப்படி அவங்கள ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அக்கா. எனக்கு அது ப்ரொபோசல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அம் அத நான் சொல்றேன். அது எப்படி அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ம். எனக்கு வந்து யாருக்காச்சும் ஒண்ணுனா தாங்கிக்க முடியாது. நான் என்னையே பெருமையா சொல்றேன்ட்டு இல்ல. என்னால வந்து நான் பழகாதவங்களுக்கும் ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில பழகுறவங்களுக்கு ஒண்ணுனா எப்படி துடிப்பேன் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. என்னன்னா, நான் வந்து ஒரு டைம் கடைக்கு போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது ஒரு பையன், எனக்கு அது பையன் இல்ல அவங்க நம்மள விட பெரியவங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையாது. என்னன்னா, வண்டியில போகும்போது இந்த இடத்துல வந்து அடிபட்டுருச்சு. அடிபட்டு ஃபுல்லா பிளட் போயி, அப்படியே ஒரு மாரி ஆயிட்டாங்க. எனக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் நான் அங்கேயே நின்னுட்டு, பக்கத்துல வந்து ஒருத்தவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடுத்து, கையில கட்டெல்லாம் போட்டுவிட்டு, அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி, நான் அவங்க வர வரைக்கும் நின்னு, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அனுப்பிச்சு விட்டேன். அது அதுவரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் அவங்க நம்பர் கேட்டாங்க. நான் நம்பர் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அது எந்த ஞாபகத்துல ஷேர் பண்ணேன்னு தெரியல. பண்ணிட்டு அப்புறம் நானும் வந்து மறந்துட்டேன். மறந்துட்டேன். ஒரு 4, 5 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வந்தது. நான் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். எனக்கு வந்து உடம்பு சரியாயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு, நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்றது எனக்கு எனக்கு அதனால வச்சு நான் உங்கள ஜட்ஜ் பண்ணல. நீங்க ரொம்ப என்ன கேர் பண்ணிக்கிட்டீங்க. அதனால நான் உங்கள லவ் பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அது அது எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. தப்பா நினச்சுக்காதீங்க. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணியிருந்திருப்பேன். இனிமேல் ஃபோனும், காலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த நம்பர டெலீட் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள ஒரு டைம் பார்த்தேன். ஆனா நான் வந்து டக்குன்னு போயிட்டேன். அப்படி வந்திருக்கு. அ மத்தபடி நமக்கு ஒருத்தவங்க மேல அந்த அன்பு நான் நெறைய வைப்பேன். அது அது காதல் வரைக்கும் கொண்டு போகணும். அப்பா, அம்மாவ வந்து எந்த விதத்திலும் நான் வந்து ஹர்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்னு நெனைப்பேன். இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. ஆனா அத நான் அக்செப்ட் பண்ணல. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாரி தோணுச்சு. ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இப்ப வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கீர்த்தனா அப்படின்றவங்க, "அக்கா நீங்க லவ் மேரேஜா ஆர் அரேஞ்ச் மேரேஜா? கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் சொல்லணும் அக்கா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம் லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான். எனக்கு லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நெறைய லவ் பண்ணணும். நெறைய 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 திகட்டுற அளவுக்கு லவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை. ஆனா, அதெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு பண்ணணுன்ற ஆசை. ஏன்னா, சின்ன வயசுல நான் நான் வளர்ந்த விதம், என் கூட பழகுனவங்க எல்லாருமே லவ் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது வந்துட்டு என் கூட இருக்கவங்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் லவ் பண்ணுவாங்க. ஒரு 2, 3 வாரம் கழிச்சு இல்லடி பிரேக்கப் ஆயிடுச்சு இன்னொரு ஆளு. அப்படியே போய்க்கிட்டே இருக்குமா, அதனாலேயே எனக்கு அந்த காதல் மேல இருக்கிற அந்த காதல் எனக்கு புடிச்சாலுமே அது மேல இருக்கிற கோபம் தான் அதிகமாச்சு. அதனால எனக்கு ஆரம்பத்துல இருந்துமே எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள நெறைய லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் தான். அப்பா, அம்மா இருக்காங்க. நல்லபடியா பார்த்துக் குடுப்பாங்க. அதுக்குன்னு அவங்க காட்டுறவங்கள நான் உடனே கட்டிக்க மாட்டேன். நம்ம பேசுவோம், பழகுவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போவோம். அதனால இப்ப நான் என்ன கொஸ்டின்க்கு வந்தேன்? என்னது அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜ் அப்டின்னா, அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு நெறைய லவ் பண்ணணும் அப்டின்றது ஆசை. கடவுள் எப்படி எனக்கு குடுக்குறாரு அப்டின்றது தெரியல. எனக்கு எனக்கு அந்த விஷயம் தோணிட்டே இருக்கும். முருகா நான் வந்துட்டு நான் நெறைய அன்பு குடுப்பேன். எனக்கு என்ன புரிஞ்சுகிட்டு எனக்கு அன்பு குடுக்குற ஒரு ஒரு ஆள் எனக்கு கிடைக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு. இந்த ஆடம்பரமா இருக்கணும், காசு நெறைய செலவு பண்ணணும் அப்டின்றதெல்லாம் இல்ல. எந்த சூழ்நிலையுமே என்னை யார்ட்டயும் விட்டுக் குடுக்காம எனக்கானவங்களா இருக்கணும். அதுதான் அதுதான் எல்லாரும் ஆசைப்படுறது. அததான் நானும் ஆசைப்படுறேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்டின்னு நம்புறேன். நம்புங்க. ஓகேவா? எந்த காலேஜ் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்ல தான் வந்து படிச்சேன். ஓகே இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் பாருங்களேன். ஒரு ஒரு ஃபுல் பேராகிராஃப் இங்க மேல ஆரம்பிச்சு இருங்க. சாரி. இங்க இங்க ஆரம்பிச்சு இங்க ஃபுல்லா இருக்கும். இந்த இந்த கமெண்ட்ட போய் நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றது அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. எனக்கு இந்த கமெண்ட்ட படிச்சு சிரிப்பு தான் வந்தது. என்ன அப்டின்னா, இவங்களோட ரிலேஷனுக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும். நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணுமாமா அப்டின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபுல் பேராகிராஃப் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சத்தியமா சொல்றேன் எனக்கு என்ன சொல்றது அப்டின்றது தெரியல. Instagramல ஒரு ரீல்ஸ்ல உங்க ஃபேவரைட் யூடியூபர் யாருன்னு மென்ஷன் பண்ண சொன்னாங்க. நான் உங்கள தான் மென்ஷன் பண்ணேன். பட் நீங்க ரிப்ளை பண்ணல. ஏன் சிஸ்டர் எனக்கு ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. அவங்க எதுல எதுல மென்ஷன் பண்ணாங்கன்னே எனக்கு சத்தியமாயிட்டு தெரியல. அ ஸோ ரோஜா ராஜா அப்டின்றவங்க எனக்கு தெரியல. எங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்டின்னு சொல்லிட்டு, நான் இதுல சொல்றேன் ஹாய் ஹேப்பியா சந்தோஷமா இருங்க. ஃபீல் பண்றதுக்கு நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்டின்னா, அதே தான் உங்களுக்கு மேரேஜ் எப்போ? எப்படி ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்க அப்டின்னு சொல்லிட்டு, நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேங்க. நெறைய பேர் என்னோட வெயிட் என்ன? ஒர்க் அவுட் என்னாச்சு? டயட் பிளான் என்னாச்சு? அப்டின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஐயோ! அது அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கான
அதுக்கான ரிசல்ட் பார்க்கல அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. அத ப்ராப்பரா வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கப்புறம் என்னோட வெயிட் என்ன? நான் என்ன பண்றேன்? அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ப்ளீஸ். ஓகேவா? கொஸ்டின் என்ன அப்படின்னா, "அக்கா நீங்க போடுற சாரி எல்லாம் எங்க வாங்குறீங்க?" எனக்கு தெரியல. எங்க அம்மாட்டயும், எங்க அக்காட்டயும் தான் கேட்கணும். ஏன்னா நான் அவங்களோட சாரி தான் வந்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். நான் வாங்கினேன் அப்படின்னா, இங்க லோக்கல் கடையிலேயே வாங்கிக்குவேன். ஸோ பெருசாலாம் ரொம்ப போய் அங்கலாம் வாங்கணும் அப்படின்லாம் இல்ல. எனக்கு புடிச்சது அப்படின்னா எங்க இருந்தாலுமே வாங்கிருவேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, "உங்க லைஃப்ல யாராச்சும் உங்கள ஹர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? கோவப்பட்டதுண்டா? அவங்கள பத்தி சொல்லுங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாரி. ம். அது சொல்றதுக்கு ஏன்க்கா இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாரி இருக்கும். எப்படின்னா, அவங்கவங்க அவங்கவங்க அவங்களோட தேவை வரைக்கும் வச்சிருப்பாங்க. எனக்கு எனக்கு அது புரியும். புரிஞ்சாலுமே அ நம்ம நேசிக்கிறவங்க, நான் வந்து எல்லாத்து மேலயும் அன்பு வச்சுருவேன் தான். என்னோட வீக்னஸே வந்து நான் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிறது, அன்பா வச்சுக்கிறது அது ஒண்ணு தான். அதனால நெறைய ஹர்ட் வாங்கியிருக்கேன். நெறைய தப்பா பேசியிருக்காங்க. நெறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஒரு கூட்டத்தில தான் இருப்போம். ஆனா, ஆ நம்மளே டார்கெட் பண்ணியே அந்த விஷயமெல்லாம் நடக்கும். நான் ரியாக்ட் பண்ண மாட்டேங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுதுன்னா, முதல்லாம் வந்துட்டு ரொம்ப கத்துவேன். ரொம்ப கத்துவேன். அப்பப்பமே பேசி விட்டுருவேன். ஆனா இப்போ, அது பேசுறனால என்ன யூஸ்? தெரியுதா? சரி புரியுதா? அவங்களுக்கு புரியுது. இவ ஹர்ட் ஆவா அப்படின்றது தெரியுது. எல்லா விஷயமும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சாரி கேட்டுர்றாங்க. ஆனா என்னாலலாம் நான் அமைதியாயிருவேன். என்ன வந்து மியூட்ல போட்டுருவேன். யாராச்சும் என்ன ஹர்ட் பண்றாங்க, இல்ல நான் ஒரு இடத்துல ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னாலுமே, நான் வந்து இந்த போய் ஆர்கியூமென்ட் பண்ணி ஐயோ! ஐயோ! ஐயோன்னு பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. முதல்ல ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். சண்டை போடுறதாகட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பாயிண்ட்ல இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தோணும்போது, நான் வந்து என்னைய சாந்தப்படுத்திக்கிட்டேன். இப்ப எனக்கு ஒரு இடத்துல ஹர்ட் ஆகுது, ஒருத்தங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாயே தொறக்க மாட்டேன். அமைதியா இருந்தே சாவடிப்பேன். ஸோ அப்படி ஆயிருச்சு. நெறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதெல்லாம் லிஸ்ட் போணும்னா போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ம். உங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. லவ் யூ. இப்ப என்ன கொஸ்டின் உங்க லைஃப்ல நீங்க அன் ஒருத்தர்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னா, யார்கிட்ட சொல்லுவீங்க? சாரி சொல்லணும் அப்படின்னா, நம்மள்ல எல்லாருமே இப்படிதானே. ஏன்னா, வெளிய இருக்கவங்கலாம் ஹர்ட் ஆயிறக்கூடாதுன்னு பார்த்து, பார்த்து சின்ன, சின்ன விஷயமா இருந்தாலுமே சாரி கேட்டுருவோம். பட் நம்ம வீட்ல ஒருத்தவங்க சாரி நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம்னா, சாரி சொல்றதே கிடையாது. ஏன்னா, அவங்க நம்மளுக்கானவங்க தானே, நம்ம வீட்ல தானே இருக்காங்க. எப்ப வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நானும். நான் வெளிய யார ஹர்ட் பண்ணாலும், ஹர்ட் பண்ணாட்டியுமே, அவங்க மேலயே தப்பே இருந்தாலுமே நான் சாரி சொல்லிருவேன். பட் எங்க வீட்ல நான் நெறைய கோவப்பட்டுருக்கேன். என்ன கோவமும் படுத்தியிருக்காங்க. நான் வந்து லூசு மாரி கத்துறவலாம் கிடையாது. என்ன ஒருத்தவங்க சீண்டுனா மட்டும் தான் நான் அதுக்கான ரியாக்ஷன் பண்ணுவேன். நெறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நானும் அத விட ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா சாரின்னு நான் சொன்னது கிடையாது. ஆனா அவங்க என்ன ஹர்ட் பண்ணாலுமே நான் மறந்து போய் பேசிருவேன். அதனால சாரி சொல்லணும் அப்டின்னா, எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும். மத்தபடி நான் வெளிய இருக்கவங்களுக்கெல்லாம் சாரி சொல்றதெல்லாம் எனக்கு சாப்பாடு சாப்பிடுற மாரி சொல்லிட்டே இருப்பேன். எந்த ஒரு ஹர்ட் பண்ணாலும், ஹர்ட் பண்ணாட்டியோ, தப்பு பண்ணனோ, தப்பு பண்ணலையோ, அது நான் சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. பட் சாரி சொல்லணும் அப்டின்னா, என் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, எங்க அக்கா, எங்க பாப்பா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சாரி, பெரிய ஹக் வந்து குடுக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு லவ் இருந்திருக்கா? ஒன் சைடா இருந்தா கூட சொல்லுங்க. லவ் அப்டின்னா நீங்க எப்படி எப்படி நீங்க அத வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் லவ்வுன்னா, அ நீங்க ஒரு பக்கம் லவ் வச்சிருக்கீங்கல்ல, அது இல்ல என்னோட லவ். நான் எனக்கு யார புடிச்சாலுமே லவ் பண்ணுவேன். அ முக்கியமா அண்ணாங்க. எனக்கு நான் வந்து ஒரு அண்ணா லவ்வர்ன்னு வச்சுக்கோங்களேன். அ நான் என்னதான் ஒருத்தர் மேல நீங்க வைக்கிற காதல, நான் வந்து அதே காதல எங்க அண்ணாங்க மேல வைப்பேன். அவங்க என்ன நெறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அது எனக்கு மேட்டர் கிடையாது. ஏன்னா, எனக்கு அண்ணானா புடிக்குங்க. அண்ணாங்கள ஒன் சைட் லவ் பண்ணுவேன்னா, நீங்க தப்பா நெனைக்கிற மாதிரி இல்ல. என்னோட என்னோட ஹார்ட் அப்படியே மெல்ட் ஆகுற அளவுக்கு நான் லவ் பண்ணுவேன் அண்ணாங்கள. தப்பான அர்த்தத்துல இல்ல. என் அண்ணாவா நெனச்சு நான் லவ் பண்ணுவேன். அதனால எனக்கு லவ்வோ அந்த மாதிரி எல்லாம் தோணுனதும் கிடையாது. ஆனா, எனக்கு யாராச்சும் லவ் மேரேஜ் பண்ணி, அவங்க அவ்ளோ லவ்வா இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். சீரியஸா சொல்றேன். ஒரு ஒரு கப்பிள் வந்து அவ்ளோ அழகா அந்யோன்யமா விட்டு குடுக்காம, அப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது, நான் அவங்க 2 பேத்தையுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அந்த அளவுக்கு லவ் தான், அன்பு தான். அன்ப தாண்டி வேற எதுவுமே கிடையாது. காசு, பணம் எல்லாம் வச்சுக்கோ. காசு, பணம் இருக்கவங்கலாம் ஹேப்பியா இருக்காங்களான்னு கேட்டா, அப்படி இல்லவே இல்லைல. அன்பு தான். நீ நீ எங்க எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், கடைசியில உனக்கு ஒருத்தவங்களோட அன்பு தான் தேவைப்படும்.
அன்பா இருங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணான்னு பேசிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, அக்கா உங்க வீட்ல மாப்பிள்ளை ஏதாச்சும் பார்க்குறாங்களா? அக்கா நீங்க எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அக்கா. கான்ஃபிடென்ட் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான். இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையில ரொம்ப பயப்படுவேன். போல்டா பேசுவேன். ஆனா ரொம்ப பயப்படுவேன். ஒரு சாரி கூட என் வாயிலேருந்து வராது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டேன்னா, அது ஏன் தெரியல, சாரி கூட நான் சொல்ல மாட்டேன். சொல்றது கூட அவ்வளோ பயப்படுவேன். அது அது அப்படியே என்னோட சரவுண்டிங் ஃபுல்லா என்ன டம்ப் பண்ணி நான் எது சொன்னாலும் பயம், 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 பயம். இந்த தென்னாலில சொல்ற மாரி அது பயம், இது பயம், அங்க போனா பயம், இங்க போனா பயம், எந்திரிச்சுனா பயம். அப்படின்ற மாரி ஒரு ஒரு பயமாவே என்ன வளர்த்துட்டாங்க. கரெக்ட்டா? இப்ப எதுக்கு நான் இந்த கொஸ்டின் சொன்னேன்? கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வந்துட்டு முக்கியமா உங்கள நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ட் தானா வந்துரும். நீங்க உங்களையே டவுன் பண்ணி பேசிட்டே இருந்தீங்கன்னா, அது வெளிய வரவே முடியாது. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் எப்படி இருக்கனோ அப்படிதான் நான் என்ன நேசிக்க ஆரம்பிப்பேன். சின்ன சின்ன விஷயம்லாம் நான் என்ன ரசிக்க ஆரம்பிப்பேன். என்ன லவ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி இருந்து தான் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. நான் எனக்கு புடிச்ச மாரி பண்றேன். நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, நான் இதுதானே. இதில நான் மறைச்சு வச்சு என்ன பண்றேன்? என்னோட கலர் இதுதான். நான் இப்படிதான் இருக்கேன். இப்படிதான் பேசுவேன். இப்படிதான் பழகுவேன். இத நான் மறைச்சு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் நானா இருக்கறனால தான் எனக்கு இவ்ளோ லவ் குடுக்குறீங்க. இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. இத்தன பேர் எனக்கு என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இவ்ளோ லவ் குடுக்குறீங்க. இப்ப நானு ஒரு முகமூடி மாரி ஒண்ண போட்டுட்டு நான் இப்படி இல்ல. நான் இதுதான் அப்படின்னு காமிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அது எவ்வளவு நாள் பார்க்க முடியும்? நான் எவ்வளவு நாள் அப்படியே நடிக்க முடியும்? கரெக்ட்டா? நான் நானா இருக்கிறனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க உங்கள லவ் பண்ணுங்க. அது எப்படி இருந்தாலும் சரி. அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, வீட்ல மாப்பிள்ளை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் என்ன சொல்றது? பார்க்குறாங்க தான். ஐயோ! எனக்காக வேண்டிக்கோங்க. நல்ல மாப்பிள்ளையா, எனக்கு அழகு அதெல்லாம் தாண்டி என்ன அன்பா பார்த்துக்கணும். அதுதான் நான் வந்து கேட்கிறேன். கடவுள்கிட்ட கேட்கிற எல்லாத்துட்டயுமே கேட்கணும். ஏன்னா, ஏன் நான் இவ்ளோ அன்புன்ட்டு இருக்கேன் அப்டின்னா, எனக்கு வந்து அது கிடைச்சதே கிடையாது. நான் வந்து ஒருத்தவங்களுக்கு குடுக்குற ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கேனே தவிர, ஒருத்தவங்களோட அன்பு வாங்குற ஸ்டேஜ்ல நான் இருந்ததே கிடையாது. ஸோ, இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். இல்ல ஏதாச்சும் பண்றாங்க அப்டின்ற மாரிலாம் யோசிக்கலாம். நான் இது நாள் வரைக்கும் அ ஒருத்தவங்க என்ன கேர் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ, நான் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே கேர் பண்ணிப்பேன். எல்லாத்துக்குமே லவ் குடுப்பேன். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா இப்படியே போயிருச்சு. செகண்ட் பார்ட்ல எனக்கான லவ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இவ்ளோ அன்பு, லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும்போது, அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போ சரி ஓகே. ஸோ அதனால எனக்கு எனக்கு வந்து அன்பா பார்த்துக்கணுங்க. எனக்கு அதுதான் வேணும். ஓகே. எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்லபடியா அமையும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அதுக்கான ஸ்டெப் நானும் எடுக்கணும். கொஞ்சம் சீரியஸா வெயிட் லாஸ்க்குள்ள இறங்கணும். நான் எல்லாம் பிளான் பண்றேன். பட் எதுவுமே நடக்க மாட்டுதே. சரி ஓகே. சாரி. சாரி. ஓகேவா? ஸோ இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட 12த், 10த் மார்க் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரொம்பலாம் படிக்கிற பிள்ளையே இல்ல. நான்லாம் பாஸ் ஆகுறதே பெரிய விஷயமா இருந்தது. 10த்ல வந்துட்டு நான் 250 சம்திங் தான் எடுத்திருந்தேன். ஓகேவா? 12த்ல வந்துட்டு 600 612 எடுத்திருந்தேன். நான் வந்து 12த்ல பியூர் சயன்ஸ் எடுத்திருந்தேன். என்னது ஜூவாலஜி, பாட்டனி, அப்புறம் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் அது எடுத்திருந்தேன். இப்ப நல்லாவும் படிப்பேன். ஆனா மார்க் அவ்வளோதான் வந்தது. ஸோ மார்க்க வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஸோ நான் அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன். எனக்கு படிப்ப தாண்டி வாழ்க்கை நெறைய கத்துக் குடுத்துருக்கு. சரி ஓகே. அது என்னோட லைஃப்ல ஒரு பார்ட். அத வச்சு நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல தானே இருக்கு. ஸோ என்னோட மார்க் இதுதான். ஸோ மார்க்க வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ சரி ஓகே. ஸோ இதுதாங்க என்னோட மார்க். நான் பேசிட்டே இருப்பேன் ஏதாச்சும். அவ்வளோதான். நெறைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. முக்கியமா என்னோட மேரேஜ் எப்போ அப்படின்னு. எனக்கும் ஆசைன்னு சொல்ல முடியாது. ஆனா சம்டைம்ஸ் நமக்கு யாராச்சும் ஒரு ஆள் இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும் பார்த்தீங்களா? எனக்கு எப்படின்னா, பகல் ஃபுல்லா வந்துட்டு நானு ஃப்ரெண்ட்ஸோடயோ, இல்ல ஃபேமிலியோடயோ நெறைய என்ஜாய் பண்றேன். இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வேலைய பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன் அப்படின்னாலுமே, இந்த நைட் டைம் ஆகுது பார்த்தீங்களா? ஆனா அந்த நைட்ல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து யாருனாலயுமே சொல்ல முடியாதுங்க. அவ்ளோ ஏக்கம் இருக்கும். அந்த நைட் டைம்ல எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் ஒரு அமைதியா இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப நம்ம மனசு ஒரு ஏக்கம் ஏங்கும் பாருங்க. யாராச்சும் ஒரு ஆள் இருக்கலாமே, யாராச்சும் ஹக் பண்ணணும் போல இருக்கும். இல்ல யார் மடியிலயாச்சும் விழுந்து அழுகணும் போல இருக்கும்.
அந்த மாதிரி நிறைய விஷயம் தோணும்ல. எனக்கு பகல்ல எந்திரிச்சோம்னா இந்த தாட் வராது. நைட் டைம்ல அவ்வளோ எமோஷனல் இருக்கும் எனக்குள்ள. அப்படி அழுவேன். அப்படி யாராச்சும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த நைட் வந்துட்டு ஏன் தெரியல, நிறைய எமோஷ்னலாக நான் என்ன என்கிட்ட கண் கூட பார்க்குறேன். ஸோ நிறைய ஏக்கம் இருக்கு. கடவுள் எப்போ என்ன விதிச்சிருக்காரோ அதுபடி நடக்கட்டும். நிறைய பேர் இதை ஓவர் சீன் போடுறீங்க, என்ன ஏது எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. அவங்க ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தான். கரெக்டா? உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களை விட எனக்கு அதிகமாகவே கஷ்டம் இருந்தாலுமே உங்கள் கஷ்டம் உங்களோடது, என் கஷ்டம் என்னோடது. அதே மாதிரி தான் எனக்கான தேவை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்சியராக வெயிட் லாஸில் இறங்கணும். நான் சீரியஸாக சொல்கிறேங்க, நான் அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். ஜிம்மில் அத்தனை ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியலையே. ஓகே ஓகே. ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேனோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரையும் லவ் பண்ணுங்க. லவ்வை தாண்டி லைஃப்பில் எதுவுமே வந்து கிடையாது. ஹர்ட் இருக்கும். இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னை ஹர்ட் பண்ண தான் செய்வீங்க. நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னா நான் ஹர்ட் பண்ண தான் செய்வேன். அதுதான் இயற்கை. அதெல்லாம் தாண்டணும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பை. லவ் யூ ஸோ மச்.